நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் ராஜா குளத்துலேருந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 514வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, திரஸ்கரணி என்ற தேவதையை பார்க்க போகிறேன். ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன் அதை பற்றி. ஆனால் அவரோட மந்திரங்களாம் சொல்லப்படல. அதுக்குள்ளே என்னுடைய ஃபாலோவரான நாதன் இஸ் ஒர்க்கிங் இன் பெங்களூர், இப்போ ஊரில் இருக்கான், ஈரோடில் வந்திருக்கான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில். அவன் வந்து இந்த திரஸ்கரணியை பற்றி ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக சொன்னான். அதனுடைய இம்பார்ட்டன்ஸ்லாம் சொல்லி, நீங்கள் அதை மந்திரத்தை சொல்லணும் மாமா கட்டாயம், ஏன் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறேன்னா, இப்போ மந்திரம் எனக்கு தெரியாது, நான் இனிமேல் தான் கற்றுக்கணும் அந்த மந்திரத்தையே. நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இவன் ஆனந்த் ஹரிகரன்ட்ட பேசி, அப்புறம் நான் என்ன படம் எடுத்துமோ அதே படத்தையும் அவன் கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்திருக்கான். அது கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி திரஸ்கரணி மந்திரத்தை அனுப்பிச்சிச்சான் அன்றைக்கி காலையில். ஸோ ஐ தாட் ஆஃப் ஷேரிங் வித் யூ. திரஸ்கரணின்ற தேவதை லலிதா பரமேஸ்வரி. இங்கே பாருங்கள், இது லலிதாம்பாவோட படம் கண்ணாடி போட்டு வந்தாச்சு. ராசி போஸ்டர்ஸ்லேருந்து வாங்கி கண்ணாடிக்கே 1200 ஆச்சு போடுறதுக்கு. இந்த ஃபோட்டோ 1100, மொத்தம் காசு வந்து 2200 ருபீஸ் கிட்டத்தட்ட ஆகிடுது. இந்த இது லலிதா பரமேஸ்வரி. இது எங்கே மாற்றுறதுன்னு ஒரு பெரிய பிரச்சனை. பூஜை ரூமில் இடம் கிடையாது, நிறைய ஆல்ரெடி எக்கச்சக்கமான படங்கள் இருக்குது. ஸோ உள்ளே நுழையும் போதே நம்மளுடைய பிரதான தெய்வமாச்சே, இவளையே நம்ம வந்து இந்த விசிட்டிங் ஹால்லையே மாட்டிக்கூடாதுன்னு சின்ன இடம் வராண்டா தான் அது. ஸோ இதில் நேராக மாற்றிடலான்னு ஒரு ஐடியா வந்தது. கிளார் அடிக்கிறது. ஸோ இந்த படம் வந்தாச்சு. ஸோ இந்த படம் வரும்போது தான் திரஸ்கரணியும் அந்த மந்திரம் வந்திருக்கு. இதில் திருப்பி படத்தை பார்க்காத பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. லலிதா பரமேஸ்வரி. இதில் வந்து ராஜராஜேஸ்வரி தர்பார்ன்றத, ஒரு பக்கத்தில் மாதங்கி, ஒரு பக்கத்தில் வாராகி, அப்புறமா வந்து வாக்வாதினிகள் தேவதைகள் இருக்கா, கீழே வந்து திதிநித்யா தேவதைகள் இருக்கா, சரஸ்வதி இருக்கா, லக்ஷ்மி இருக்கா, எல்லா தேவதையும் இருக்குது. கட்டில் இருக்கிற பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈசானன் இருக்கார். சதாசிவன்ற படுக்கையில் உட்காந்துருக்கா அம்பாள். ப்ளஸ் வந்து பலவிதமான தேவதா ஸ்வரூபங்கள் இருக்குது இதில். அதனால தான் பார்த்து நான் இதை லயிச்சு, டேஞ்சூர் ஆர்ட் இது அந்த மாதிரி அது அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது டேஞ்சூர் ஆர்ட் கிடையாது. டேஞ்சூர் ஆர்ட்டில் காப்பி எடுத்து பண்ணியிருக்காது. ரொம்ப அழகான உருவம் அது. ஸோ அதனால தான் இது வந்து போட சொன்னேன் நான். அம்பாள் முக லட்சணம் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ கமிங் டு அவர் சப்ஜெக்டு, இது பர்மனெண்ட்டாக இங்கே மாட்டிடலான் இருக்கேன். உள்ளே நுழைஞ்ச உடனே பார்க்குற மாதிரி இருக்கட்டும் உண்டு. ஸோ இட்ஸ் மாடிஃபிகேஷன் டு பி டன் இந்த திஸ் பிளேஸ். ஸோ திரஸ்கரணி லலிதா பரமேஸ்வருடைய அந்த அங்க உப அங்க பிரத்யங்க பல தேவதைகள் இருக்கா. பாலா இருக்கா, அன்னபூர்ணி இருக்கா, வாராகி இருக்கா, மாதங்கி இருக்கா. இது தவிர நிறைய காமேஸ்வரி, பகவான் நித்திய கிருணா பேருண்டா, வன்னிவாசினி, மகாவிஜயசே சிவதூதி துவரிதா, குலசுந்தரி நித்யா நீலபதாகா விஜய, சர்வ மங்களா ஜோலாமான் சித்ரா. அது வந்து திதி நித்யா வந்துடுறா. அஷ்டமாத்திரைகள் பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி, மகாலட்சுமி, சப்த மாதாவோட மகாலட்சுமி சேர்ந்து அஷ்டமாத்திரிகைகள் வந்துடுறா. ஸோ முத்ரா சக்திகள் இருக்கா, தசமுத்திர சமார அனிமா சக்திகள் இருக்கா, இது மாதிரி பலவிதமான தேவர்களோட இருக்கா அம்பாள். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பண்டாசுர வதத்தில் அம்பாளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஹெல்ப் பண்ணுறா. அதில் வந்து வாராகி அண்ட் மாதங்கி, இது ரெண்டும் ஸ்மால் கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியணும். லலிதோபியானம் ஒன்று இருக்குது, லலிதா சாஸ்திரநாமம் இருக்குது. லலிதோபியானம் வந்து பிரம்மாண்ட புராணத்தில் இருந்தாலும் அது வியாச பகவானால் ஏற்றப்பட்டது. ஆனால் லலிதா சாஸ்திரநாமம் எழுதியது வந்து வாக்பாதினிகள். இந்த வாக்பாதினிகளும் இவளுடைய தேரில் வர அம்பாளுடைய பண்டாசுரவதத்துக்கு போகிறதுனால இதுதான் கரெக்டுன்னு ஒருத்தரோட சில பேர் ஆர்குமெண்ட். ஏன்னா வந்து விஷுக்கிர பிராணகரண வாராகி வீரநிந்தித்த, விஷுக்கிர பிராணகரண வாராகி தான் விஷுக்கிர பண்ணான்னு இருக்கு. லலிதோபியானத்தில் மந்திரணி தேவி பண்ணான்னு இருக்கு. ஸோ அதை எடுத்துக்க முடியாதுன்னு சில பேரை கருத்து. ஏன்னா வந்து மந்திரணி வேறு, தண்டினி வேறு. தண்டினி சேனாதிபதி, அது வாராகி. ஸோ மாதிரி பலவிதமான தேவதா ஸ்வரூபங்கள் அம்பாளை சுற்றி இருக்குது. அதில் முக்கியமான தேவதையாக சொல்லும்போது இந்த அடுத்தடுத்த இது வருது.
ஜுவாலாமரணி அவர்கள் வந்து என்ன திதிநித்தியால் வர அவள் அக்னி கோட்டையை அமைக்கிற அம்பாளுக்கு பாதுகாப்பு அருளா. திரஸ்கரணி என்ற தேவதை மறைத்தல், அதாவது படைத்தல், காத்தல், மறைத்தல், அழித்தல், கடைசியில் அனுகிரகம் பண்ணுறது. ஸோ திரோதான அனுகிரகம் போகிறது. சிருஷ்டி சிதி சம்ஹார திரோதான அனுகிரக அப்படின்னு இருக்கு. இந்த திரோதானன்ற வேலை செய்வா திரஸ்கரணி. ஸோ இந்த திரஸ்கரணி என்ன செய்கிறா, மறைச்சிடுவா. நானே லாஸ்ட் டைம் கூட சொன்னேன், நம்ம உட்காந்துட்டு போகிற இடத்துல பார்த்துட்டு இருக்கோம், டேபிள் மேலே உட்காந்துருப்போம், ஆஃபீஸில் இருக்கோம், அந்த பேப்பர் எழுத்தா மாதிரியே இருக்கும், கண்ணு தெரியாது. இப்போ பூஜா ரூமில் உட்காந்துட்டு இருப்போம், வெத்துப்பட்டி பக்கத்தில் வச்சுருப்போம், இங்கே தான் இருந்துன்னு அங்கேயே இருக்கும், கண்ணு மறைச்சிடும். கண்ணை மறைச்சதுன்றால என்ன மறைக்கிறது, அது ஜோசியாலாம் சொல்லுவா சில பேர். ஏன் இப்போ தெரியாது ஜோசியை பார்த்து ஆளுங்க அந்த நேரத்தை கண்ணை மறைஞ்சி தூணுவா. ஸோ இந்த திரஸ்கரணை பண்ணுறக்கூடிய அந்த தேவதையினுடைய இதுவே வந்து நிறைய மந்திர சூபமாக தத்துவாத்வமாக சொன்னாலும் இந்த மறைத்தல்ன்ற தொழில் பண்ணுறாகும் திரஸ்கரணி. இந்த திரஸ்கரணியோட மூல மந்திரம் என்ன சொல்கிறது இது பார்க்கலாம். இந்த திரஸ்கரணி எப்படி இருக்கா பார்த்தா, குதிரை வாகனத்தில் வர ஒரு கையில் வில்லு ஒரு கையில் அம்பு அப்படி விஷயம் வராகும். ஸோ நீல கலரில் இருக்கா, கீழே அசுரன் இருக்கான். ஸோ அவன் மேலே நிற்கிற மாதிரி இருக்குது திரஸ்கரணி. ஸோ இந்த திரஸ்கரணியோட மந்திரம் ரிஷி சந்தஸ் என்ன பார்க்கலாம். ரிஷியாதி நியாசம் பிரம்மா ரிஷி. இந்த மந்திரத்துக்கு ரிஷியான்னு பிரம்மா. காயத்ரி சந்தக திரஸ்கரணி தேவதா ஐம் பீஜம் ஸ்வாகாசக்திகி மகாமாயேதி கீழகம் கரண்யாசு கிருத்தியாதி ஞாசம் ஓம் ஆம் ஓம் ஈம் ஓம் ஊம் ஓம் ஐம் ஓம் ஔம் ஓம் அக. இது கரண்யாசம் கிருத்தியாசத்துக்கு. தியானம் முக்தகேஷி விபசனாம் சர்வாபரண பூஷிதாம் ஸ்வயோனி தர்சனேன முக்கியத் பசுவர்காம் நமாம்யகம். இது தியான ஸ்லோகம். மூல மந்திரம் ஓம் ஐம் நமோ பகவதி மகாமாகே சகல பசூஜன மனஸ் சஷுஸ் திரஸ்கரணம் குரு குரு ஹூம் பட் ஸ்வாகா. ஓம் ஐம் நமோ பகவதி மகாமாகே சகல பசூஜன மனஸ் சஷுஸ் திரஸ்கரணம் குரு குரு ஹூம் பட் ஸ்வாகா. ஓம் ஐம் நமோ பகவதி மகாமாகே சகல பசூஜன மனஸ் சஷுஸ் திரஸ்கரணம் குரு குரு ஹூம் பட் ஸ்வாகா. இது அவருடைய மூல மந்திரமாக சொல்கிறது. பிடிஎஃப் அனுப்புவோம் நம்ம பின்னாடி. இந்த திரஸ்கரணியான மந்திரம் இது வந்து திரும்ப சொல்கிறேன். நாதனுடைய அந்த வேண்டுகோளுக்காக மெயினாக இது பண்ணித்தேது. கட்டாயம் சொல்லணுமாமா அது அப்படின்னா அப்பான்னு கூப்பிடுவாங்க. கட்டாயம் நீ சொல்லுங்கப்பான்னா, சரிடா கண்ணா அப்படி கட்டாயம் சொல்கிறேன்னு சொல்லி இது ரெடி பண்ணி எனக்கு ரிலீஸ் பண்ணிவிடுவோம் திரஸ்கரணி மந்திரத்தை. திரஸ்கரணின்ற தேவத்தை லலிதா பரமேஸ்வருடைய படைய இருக்காவோ அவள் தான் மறைக்கிறா. அந்த மறைத்தல் தொழில் அவள் தான் பண்ணுறா. திரோதானம் பெறும். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோதான அனுகிரகம். பஞ்சகிருத்தி பராயண. பஞ்சகிருத்தியம் 5 விதமான தொழில்களை பண்ணுறான் அம்பாள். பஞ்சகிருத்தியத்தில் அகைன் ஐ ரிப்பீட், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோதான அனுகிரகம். கடைசியில் தான் அனுகிரகம் தரா. இதுதான் வந்து அம்பாளுடைய இந்த 5 வகை தொழில்கள். அதில் இந்த திரோதானன்ற தொழிலுக்கு ஹெல்ப் பண்ணுறது இவ தான் திரஸ்கரணி தேவதை. இவளுக்கு வந்து ஆந்திர பிரதேஷில் தான் இருக்குது. இவளுக்கு கோவில் வேற எங்கேயும் இல்லை. மேபி வந்து நம்ம இந்த இதெல்லாம் வந்து நவாபரண பூஜையெல்லாம் பண்ணும்போது கூட ஒரு லைன் வேணால் வரும் தொழுவ. இவளுக்கு தனியாக பெரிய பூஜையெல்லாம் கிடையாது இவளுக்கு. ஏன்னா இவ வந்து ஒன்றாவதையும் அந்த அம்பாவுடைய இந்த ஒவ்வொரு படைக்கு சீப்டன்ஸ் இருக்கா இல்லையா, அதில் மறைத்தல் தொழில் சீப்டன் இவ தான். இப்போ கையில் அம்பு மில்லு வச்சுட்டுருக்கா. குதிரை மேலே பவனி வரான்ருக்கு. நீல வர்ணத்தில் இருக்காவோ. ஸோ இதை சொல்லி இந்த திரஸ்கரணி மந்திரத்தை நம்ம வந்து எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்றது நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். அது இப்போ வந்து அதெல்லாம் உள்ளே போக வேண்டாம். இப்போ வந்து
இது வந்து இவரோட இது வேணும், நம்ம கட்டாயம் வேணும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரிய சித்திக்கு ஒருத்தர் தேவை நமக்கு. இது கூட யாராவது சொன்னா வெளியூரில் ஃபோன் பண்ணா, இப்போ டக்குன்னு பேர் ஞாபகம் வரல, மாதங்கி மாத்திரம் சொன்ன, மாமா என் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடுது, பேங்க் லோன் கிடச்சிது எனக்கு, மாதங்கியே நீங்கள் மனசு தான் மாதங்கி, சத்தியம் மாமா, அது சத்தியம் சொல்லி அனுப்பிச்சாவோ. இது வாய்ஸ் மேல் அனுப்பிச்சா. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, தேவதா ஸ்வரூபங்கள் ஒவ்வொன்றும் ஒரு சக்தியை படைச்சது. இது மட்டும் அது வசதியெல்லாம் சொல்லவே கூடாது. ஒவ்வொரு காரியம், உதாரணமாக சமயக்காரான்னு நினச்சிக்கிறாங்க, அவன் சமைச்சாதான் சாப்பிட்றதுக்கு பெரிய பெரிய கேன்டீன்லாம் இருக்குது, பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருக்குது. இந்த செஃப் இல்லைன்னா அவுட்டு. ஹோட்டலில் அகாமடேஷன் தருவா, இந்த வேலைக்கு சோறு பண்ணணுமே, அவன் ஒவ்வொருத்தரும் ஆர்டர் பண்ணும்போது கொண்டு வைக்கணும் இல்லையா, அதை வந்து ருசியாக சமைக்கணும். ஸோ ஒவ்வொரு தொழிலும் வந்து கேவலமாக பேசவே கூடாது. ஒரு வேலைக்காரை பெருக்கிறா, துவைக்கிறா, துடைக்கிறான்னா அந்த வேலை இல்லாமல் வீடு படிச்சுட்டு இருக்காதே, இல்லை வீடு 2 நாள் வேலைக்காரி இல்லைன்னா வீடு நாரி போயிடுமா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த தொழிலுக்கு உண்டான ஆள் செஞ்சால் தான் சரியாக வரும். அது மாதிரி எந்த தொழிலுமே கேவலமான தொழில் கிடையாது. திருட்டு பொய் சொல்லி களவாடுறதோட இதெல்லாம் ரொம்ப 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 வசதியான தொழில். இந்த எஸ்பெஷலி இந்த சோறு போடுற தொழில், அது வந்து அன்னபூரணியோட ஃபங்க்ஷன். அது அவள் இந்த மாதிரி யார் சமைச்சு போடுறாளோ அவளுக்கெல்லாம் வந்து கோடான கோடி புண்ணியம் சொல்லியிருக்கு. நம்ம அவளை அலட்சியமாக பார்க்கவே கூடாது. அவள் ஒரு இடத்துல போனால், சின்ன குக்கிராமத்துக்கெல்லாம் போகிறோம், எங்கேயோ ஒரு இடத்துல போய் இறங்குறோம், ஒன்றுமே கிடையாது. அந்த பசிவாளி எங்கேயாவது ஒரு ஹோட்டல் இருக்குமா இருக்கும். என் பசங்களாம் கூட கேள்விப்படுவோம். அந்த காலத்தில் நான் டிரைவரோட சொல்லுவேன், நான் சொல்லிட்டு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நல்லா பிராமணா ஹோட்டலாக போகணுவேன். என் பெரிய பொண்ணு முதல்ல இது பட்டு தட்டுவேன் என்ன, ஏப்பா பிராமணன் வெஜிடேரியன் ஹோட்டல் சொல்லப்பா, உன் பிராமணன் தான் ஹோட்டல் வச்சுருக்கானா ஒரு இடத்துல அப்படின்னு. இதுக்கு சொல்ல நம்ம பழக்கம். இப்போ வந்து அடையாறு ATB அடையாறு ஆனந்த பவன் எல்லாம் இந்த நார்த் இண்டியன் தான் வேலை செய்யலாம். நம்ம சர்வீஸ் நல்லா இருக்குது, அதை நம்ம சொல்கிறோம் இல்லையா. இப்போ ரெட்டில் சைடு போனால் இந்த இதெல்லாம் ரெட்டில்ஸ் எல்லாம் தாண்டி சோழவரத்துக்கிட்ட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகும்போது வருது அடையாறு ஆனந்த பவன். அதுக்கு முன்னாடியே இந்த டோல்கேட்டை தாண்டின உடனே கொஞ்சம் தூரம் போய் இது சர்வீஸ் ரோடு எடுத்துட்டா தான் உள்ளே போக முடியும். மெயின் ரோடுக்கு போயிட்டு வந்தால் 2-3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி திருப்பி யூட்டர்ன் வரணும். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பசி வேலையில் அவள் தான் அன்னம் போடுறா அந்த நேரத்தில். ஸோ அது பெரிய புண்ணிய காரியமாக சொல்லப்படுறது. ஸோ அதை யாரும் சமைக்கிறான் இல்லையா, அது ஒரு பெரிய சேவையாக சொல்லப்படுறது. வி மே பி பேயிங், தட்ஸ் டிஃபரெண்ட் இஷ்யூ. ஒரு பாலைவனத்தோடு விடுற எவனுமே கிடையாது. அங்கே லட்ச கொடுத்தா கூட சோறு போடுறதுக்கு ஒன்றும் ஆள் கிடையாது, தண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காது, யாரும் செய்ய வைப்பான். அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து ஒரு அழுக்கு பானையில் கொண்டு வந்தால் கூட அதை வாங்கி தேவபிரதமாக குடிப்பான் நம்ம தண்ணியை. அந்த நேரத்தில் வேண்டிருக்காது. ஸோ அந்த மாதிரி தேவதா ஸ்வரூபங்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பவர் கொடுத்துருக்கா அம்பாள். ஸோ மாதிரி திரஸ்கரணியோட சக்தி வந்து இந்த மறைத்தல் தொழிலில் தான் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் அந்த மாதிரி பண்ணி நம்மளை காப்பாற்றுறா, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நீங்கள் பார்த்ததில் வந்து இந்த வீடியோவில் திரஸ்கரணின்ற தேவதை who is the army of லலிதா பரமேஸ்வரி ராஜராஜேஸ்வரி பார்த்துருக்கோம். அவளை வணங்கி நம்ம இந்த வீடியோவை நிறைவு செய்வோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.